சார் நான் திருவொற்றியூர் குப்பத்துல இருந்து ரேகா சார். எங்க ஊர்ல வந்து வருஷம் வருஷம் சாமி தூக்குவாங்க. சிகாமணின்னு ஒருத்தர் இருக்காரு, நெருப்பு சட்டி தூக்குறவர். அவர் தான் வருஷம், அதாவது எங்க தாத்தா காட்டுல இருந்து அவர் தூக்கிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து ஊர்ல வந்து அவர் மண் சோறு தான் சாப்பிடுவார். 4 மாசத்துக்கு கோயில் உள்ளே இருந்து மண் சோறு சாப்பிடுறவரு. அவரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசினா நாங்க ஊர் பொதுமக்கள் எல்லாரும் தான் சார் கேட்க செய்வோம். தண்ணி தர மாட்டேன்றாங்க. இது வலைக்கு ஏத்த எல்லார் வீட்லயும் வலை மரம் இருக்கு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வலை தள்ளுறாங்க. அவங்கவுங்க வீட்டு பைப்புக்கு அவங்கவுங்க தண்ணி பிடிக்கிறாங்க. அது எப்படி சார் தண்ணி தராம இருப்பாங்க? நீங்க வேணா எல்லாருமே வந்து பாருங்க, எல்லார் வீட்டு வாசலையும் குளம் இருக்கு. இதுல தூண்டி விடுறது ரவுடி சார். கட்ட பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல சார். இதுல என்ன சார் கட்ட பஞ்சாயத்து இருக்கு? ஊர்ல எல்லாருமே தப்பு நடனா கேட்கதான் செய்வாங்க. ஊர்ல வந்து பொதுமக்கள் வந்து எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. கட்ட பஞ்சாயத்துல என்ன சார் எல்லா லேடிஸ் இருப்பாங்க, ஜென்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இது ஊரு பிரச்சனை இருக்கும் போது நான் பேசுறேன். ஏன்னா ஊருனால எல்லாருக்குமே தான் அது. இப்ப ஒரு லேடிஸ வந்து அவங்க வந்து கேக்குறதாவே இருக்கட்டும் சார். அவங்க நீ மாறாப்பு துணி புடிச்சு வலிக்கலாமா? தப்பு இல்லையா? 4 பேர் ஜனம் எதிர நீ அது மாதிரி பண்ணா தப்பு இல்ல? உன் பொண்டாட்டி அது மாதிரி பண்ண முடியுமா? உன் பொண்டாட்டியா அவங்க வீட்டுல இருக்கவங்க பண்ணா நீ சும்மா இருப்பியா? சொல்லுங்க பாக்கலாம். 1000 பேர் எதிர அசிங்கமா ரொம்ப கேவலமா அந்த பசங்க அவங்க பசங்க பேர்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவர் சாமி ஆடுறாரு. அவங்க பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேட்கதான் சார் செய்வாங்க. சாமி வந்து பொதுமக்களுக்கோசம் தான் சார் அந்த தீ சட்டி தூக்குறது. அதனால பொதுமக்கள் எல்லாரும் தான் வந்து அங்க கேட்டது. அதனால வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்களை கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு 4 பிள்ளைங்களை பேர் எடுத்து போறது தப்பு இல்லையா? இது தண்ணி குடுக்கல, அது குடுக்கல, அது அந்த அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு யாரு கொடுப்பா? பொதுமக்கள் எல்லாரும் சைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அவங்க மேல இது பண்றதுக்கு எல்லாரும் பொதுமக்கள் ஃபுல்லா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஊர் உள்ள ரவுடி சார் வரணும். ஊர்ல ரவுடி பசங்க எதுக்கு வரணும்? ஊர் உள்ள இளவரசன் கௌதம் 4 பேரை ஊரே போய் கேட்டாங்க. அந்த பொண்ணு சாமி தூக்கும் போது வீடியோ எடுக்கும் போது ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே தான் வந்து தடுத்தாங்க. ஏமா ஊர் பிரச்சனை எதுக்கு பெருசாக்குற அப்படின்னு டெலீட் பண்ண சொன்னாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே தான் சார் நிக்கிறாங்க. யாரும் போய் அடிக்கவும் இல்ல. போலீஸ் எதிரே போய் சாமின்றது எல்லாருமே கும்பிட வேண்டியதுதான். இந்த மட்டும் எப்படி உங்க அம்மாவே எப்படி தள்ளுவாங்க? அட்மிட் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்களா? சாமி கும்பிட போகும்போது அம்மாவே அனுப்பிட முடியுமா? ஃபுல்லா போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டு இருந்தா இது எப்படி? இது பாரு இப்படியே தான் கம்ப்ளைண்ட். என் நேம் வந்து புகழ். திருவொற்றியூர் குப்பம் கிராம நிர்வாகியா இருக்கேன். 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஊர்ல வந்து சாமி தூக்குற விஷயமா ஒரு பிரச்சனை நடக்குது. அது மூலியமா வந்து ஒரு தரப்பு போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து போலீஸ் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்குது. அந்த ஆக்ஷன் எடுக்கும் போது விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு 2 நாள் பொறுத்து ஒரு இன்னொரு தரப்பு மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அந்த கேஸை போட்டோடனையும் இன்னொரு எதிர்த்தரப்பு என்ன பண்றாங்க, அந்த அந்த எஃப்ஐஆர் உழுந்தவனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்னொரு எதிர்த்தரப்பு மேல ஒரு 10 பேர் மேல ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த பொய்யான புகார் வந்து வந்து ஊர்ல வந்து இவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் வந்து நீர் தரல, தண்ணி தரல, கோயில் உள்ள எங்களை சேர்க்க மாட்டாங்க, தவறான ஒரு அப்டேட். அது மாதிரி எந்த சம்பவமும் இங்க நடக்கல. கிராமத்துல வந்து நாங்க பொது சில கூட்டம் போட்டோம். கூட்டத்துல வந்து தவறு செஞ்சவங்க வந்து கூப்பிட்டு வரும்போது அவங்க அந்த கிராமத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்து மதிக்காம எழுந்து போயிட்டாங்க. மதிக்காதனால நாங்க என்ன பண்ணோம், நாங்க கிராமத்து சார்பா என்ன பண்ணோம், ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஊர் சார்பாவே இருக்கிற பொதுமக்கள் சபையில இருந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு சாமியார் ஒரு பொதுப்படியா இருக்கிற வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரி செயலை பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம ஊரே சேர்ந்து புடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த 4 நபர் மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ்காரங்க 2 நாளா தீர விசாரிச்சுதான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க, விசாரிக்கல, ஒருதச்சபாலமா யாரும் செயல்படல. அதே மாதிரி இங்க வந்து அரசியல் தலையீடு எதுவுமே கிடையாது. இங்க வந்து எம்எல்ஏ சப்போர்ட் வந்தாரு, எம்சி சப்போர்ட் பண்ணாரு, கவுன்சிலர் சப்போர்ட் பண்ணாரு. யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இது வந்து முழுக்க திருவொற்றியூர் குப்பம் கிராம நிர்வாகிகள் வந்து புடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களே கோசம் இது வந்து எந்த ஒரு எம்எல்ஏவோட தலையீடோ இல்ல அரசியல் தலையீடு இல்ல எதுலயும். அதை உங்களுக்கு ஆணித்தரமா நான் தெரிவிச்சுக் கொள்கிறேன். அவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து நாங்க பண்ணல. கட்ட பஞ்சாயத்து தண்ணி கொடுக்க மாட்டேன். எந்த காலத்துல நாங்க இருக்காங்க? அவங்க 1980, 90, 100 காலத்துலயே இருக்காங்க. இது வந்து சிட்டி ஆகி போச்சு. எல்லாம் இப்போ வந்து
மீனவ கிராமமாவே எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா மீனவ கிராமத்திலயும் வந்து பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பஞ்சாயத்து வந்து நல்லது கெட்டது அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் நமக்குள்ள தீர்த்து வைக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை வைக்கிறதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்துன்னு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம சொல்லும் போது ஒருத்தருக்கு வந்து பாரபட்சமா இருந்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணான்னு சொல்ல முடியுமா? கட்ட பஞ்சாயத்துனா ஒருத்தரை மிரட்டி ஒருத்தரை வாங்கி பணம் வசூல் பண்ற வேலையை பண்றாங்க. அது மாதிரி சமமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அது மாதிரி கொடுக்குற ஒருத்தருக்கு வந்து நீர் நெருப்பு கொடுக்க கூடாது, தண்ணி கூட அது மாதிரி ஒரு சட்டத்திலேயே இப்ப நமக்கு வந்து இடம் கிடையாது. அது மாதிரி சொல்றதுக்கான அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. அந்த சமமும் நடக்கல எதுவுமே.